வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் மதுபான கடை. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். வணக்கம் நாகேந்திரன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் மதுபான கடை அமைப்பதற்கு விதிமுறைகளில் தூர கட்டுப்பாடு விதிகளை மாற்றி அமைக்க உத்தரவிடக் கோரி வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணையின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றனர். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், வழக்கு தாக்கல் செய்து 7 வருடங்கள் ஆகியும் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாத மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறைக்கு 5000 ரூபாயை அபராதமாக விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு என்பது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மாநகராட்சி, நகராட்சி மற்றும் உள்ளாட்சி பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் அமைப்பதற்கு தூர கட்டுப்பாட்டு விதிகளை மறு பரிசீலனை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த மதுரை அமர்வு இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த பிரபாகரன் கடந்த 2017ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்று பார்த்தோம் என்றால், மதுபான கடைகள் திறப்பதில் ஒவ்வொரு பகுதியிலும் தனித்தனி தூர கட்டுப்பாடு உள்ளது. மத, மொழி, சிறுபான்மையினர்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த இடத்திலும் எப்போது வேண்டுமானாலும் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்களை அமைக்கலாம். அதே போன்று அப்படி இருக்கும் போது மதுபான கடைகள் அமைந்த பிறகு கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்களை அமையும் போது இந்த தூர கட்டுப்பாடு விதிகள் பொருந்தாது என்பது நியாயமற்றது. எனவே மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் மதுபான கடைகள் அமைப்பதற்கு தூர கட்டுப்பாடு விதிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.